ஃபண்டு வச்சிருக்கேன், அண்ணாக்காக கொடுக்க போறேன், மாற்றத்துக்காக கொடுக்க போறேன். உங்க கையால அவங்களுக்கே அந்த பரிசை கொடுங்க. வாங்க, இந்த 30,000 ரூபாய் நீங்களே கொடுங்க, உங்க கையால கொடுங்க. நீ கொடுக்கண்ணா, நீ தானே கொடுக்குறேன். இந்த கொடுக்கண்ணா. ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம். அந்த மொமெண்ட் எல்லாம் இங்க மட்டும் தான் நடக்கும் நம்ம மாஸ்டர்னால. சூப்பர், இதுதான் மாற்றத்தின் அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வாவ், சூப்பர். ஒன் மோர் டைம் நம்மளோட மாஸ்டர் மற்றும் ரசூலுக்காக அவங்க அப்பாக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவன் வச்சிருந்த பேங்க்ல இது வச்சிருந்தா மிச்ச பண்டி போய் இந்த மாசம் ஃபுல்லா சாப்பாடு போட்டான். மிச்ச காசு வந்து பேங்க்ல போட்டுச்சுன்னா அண்ணன் இந்த மாற்றத்தில் போய் சேரணும், எனக்கு இந்த ஃபண்ட் எடுத்து கொடுனா எடுத்து நீ கொடுத்தேன் அண்ணன்கிட்ட கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 30,000 ரூபா. இங்கே பாருங்க, மாற்றம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கல நான். ஏன்னா ஒரு குழந்தை சம்பாரித்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது 30,000 ரூபா. இந்த மாற்றத்தினுடைய நோக்கம் நான் உனக்கு சொன்னேன்ல, யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யாருன்னா கொடுக்குறாங்களோ ஆளை காமிக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. இப்போ திருநங்கை அக்கா +2 பாஸ் ஆகி நல்லா படிச்சிருக்காங்க. உங்கள் கையால் அவங்களுக்கே அந்த பரிசை கொடுங்க. வாங்க, அந்த 30,000 ரூபா நீங்களே கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க. எஸ், இந்த காசு அந்த தம்பி கஷ்டப்பட்ட பணம். மாற்றம் மூலியமாக அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்ட பணம் உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்கள் படித்து பெரிய ஆளாகி நீங்கள் நிறைய பேரை படிக்க வைக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? மாற்றம் இன்னிலிருந்து இவரும் மாற்றத்தில் சேர்ந்திருக்காரு. மாற்றத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹெல்ப் பண்ண வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து மக்கள் சப்போர்ட் நிறைய இருந்து கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட்டால தான் நான் வந்து ஃபேமஸ் ஆகினேன். எல்லாத்துலேயும் நம்ம உழைச்சாதான் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்கு சார்பாக அந்த அண்ணா இருக்காரு. அண்ணாக்கு தான் அந்த சார்பை கொடுக்கணும். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது அண்ணா தான் அதுக்கு உதாரணம். ஓ, ஓகே, சூப்பர். தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி நான் அன்னைக்கு படித்து முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக 2018 வந்து நான் உங்களை சந்திச்சேன்னா, அன்னைக்கு எனக்குள்ள நான் விதைச்ச விதை தான், அந்த மாற்றம் தான் இன்னைக்கு நிவேதா அவங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்கா. இந்த மாதிரி காஞ்சனா மாதிரி இருக்கு படம் பார்க்குறேன். முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதிரி பலரை வந்து படிக்க வைக்கணும். அதாவது பலர்னாக்கா பெற்றவங்களால கூட கைவிடப்படக்கூடிய ஒரு பிள்ளைகள், இன்னுமே வந்து ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிற திருநங்கை பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களுடைய படிப்பை நிஜமாக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு நான், என்னுடைய சகோதரி சாம்பவி, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சகோதரிங்களாக சேர்ந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இப்படி ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் எங்களுக்குள்ள இப்படி தோன்றுனதுக்கு முழு காரணம் நீங்கள் தானா. எத்தனை பேருக்கு திருநங்கைகளை வந்து படிக்க முடியும், அவங்களால எல்லாம் சாதிக்க முடியும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் எடுத்த அந்த காஞ்சனான்ற படம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாயத்தில் நிறைய பேர் எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஃபார் திஸ் திங்ஸ் அப்படின்னு எங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அது இல்லாத தே ஆர் ஆல் வெரி illiterate people சொல்லி சொல்கிறாங்க. டெஃபினெட்லி நாட். we are all well literate person. only thing we need a platform to explore our talentsன்ற மாதிரி எங்களுக்கான பிளாட்ஃபார்மாக நீங்கள் இருந்தீங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களை நாங்கள் வெளியில் வரதுக்கு காரணம், எங்களை பற்றின புரிதல் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டதுக்கான காரணம் நீங்களாக தானே இருக்கிறீங்க.